ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் கௌதமன், சோலோ கிரியேட்டர். ரீசெண்டாக ஒரு பெஸ்ட் கேமிங் டிடபிள்யூ சஜஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக நான் இப்போ வாங்கியிருக்கிறது தான் விங்ஸ்லேருந்து பேட்டான் 200 அப்படிங்கிற இந்த டிடபிள்யூஸ் நான் வாங்கியிருக்கேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் விங்ஸ் பேட்டான் 200 ட்ரூ ஒயர்லெஸ் கேமிங் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இருக்க டிடபிள்யூஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸோட சைடில் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வேரியண்ட் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்துனே டிடபிள்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்து உரமாக வச்சிடலாம். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்ட்டி ரெஜிஸ்டர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ்னு பார்க்கும்போது 13mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பைன்ட் அக்கோசிஸ்ட் எக்கோ கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. பேஸை அதிகமாக ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது 30 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நியர்லி 30 ஹவர்ஸ் கிட்டே வந்துச்சு. பட்ஸை மட்டும் சிங்கிள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8 ஹவர்ஸ் கிட்ட வருது. கேஸோட யூஸ் பண்ணோம் அப்படின்னா 22 ஹவர்ஸ், டோட்டலாக 30 ஹவர்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் புல்லட் சார்ஜ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 20 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஓரளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. கேஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நியர்லி 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஹைப்பர் சிங்க் கொடுத்துருக்காங்க. அது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 15 மீட்டர் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க. 40 ms அல்ட்ரா லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடும் போது எந்த விதமான லேகும் இல்லை. வீடியோ ஆடியோ கரெக்டாகவே சிங்க் ஆகுது. எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயர்பட்ஸில் கேமிங் மோட் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே பிரீத்திங் லைட் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ளோ ஆகி ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமிங் மோடை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் குவாட் மைக் வித் இஎன்சி சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இயர்பட்ஸ்லேயும் 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இஎன்சி சப்போர்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பண்ணுறது, வால்யூம் டவுன் பண்ணுறது, நெக்ஸ்ட் சாங் போகிறது, ப்ரீவியஸ் சாங் போகிறது, வரக்கூடிய கால் அட்டன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்சஸ் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் நம்மளால் டச் கண்ட்ரோல் மூலியம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. IPX5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். டிசைனை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நார்மலான டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமர்ஸ்க்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் விங்ஸ் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றா உள்ளுக்குள்ளே இயர்பட்ஸ் இருக்குது. பாக்ஸ் க்ளோஸ் பண்ணோன்னா உள்ளுக்குள்ளே இருக்க பட்ஸ் சார்ஜ் ஆச்சுன்னா அதுவும் இண்டிகேஷன் ஆகிற மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே டிசைனில் ஃபயர்போல்ட் நிஞ்சா 601 அப்படிங்கிற கேம் பார்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதே டிசைனில் தான் இருந்துச்சு. அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா மேலே கார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். டிசைனை பொறுத்தவரைக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இது மேட் இன் இந்தியா, அது மேட் இன் சைனா. யாரை பார்த்து யாருக்கு காப்பி அடிச்சாங்கன்னு தெரில. நான் டிசைன் அசலாக அப்படியே இருக்குது. ஃபீச்சர்ஸ் மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பட்ஸும் அந்த நிஞ்சா 601 ஃபயர் போர்டில் இருந்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஓகே, ஃபிட்டிங்கை பொறுத்தவரைக்கும் பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு. எவ்வளோ ஷேக் பண்ணாலும் கீழே விழுகலை. ஸோ ஃபிட்டிங் பக்காவாக இருக்குது. இது எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல கிரிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே விழுகாத அளவுக்கு இந்த இடத்துல கிரிப்பு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன், 50% இருக்குது. இப்போ ஃபுல் வால்யூம் வச்சு பார்ப்போம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. பேஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக கேட்குது, கிளியராக கேட்குது. எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. சவுண்ட் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே இல்லை.
பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபயர்போல்ட் நிஞ்சா 601 கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல. அதில் 10mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் 13mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ராவாக அக்கோசிக்ஸ் எக்கோ கேன்சலேஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பேஸு தரமாக விழுகுது, எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டிங்க அப்படின்னா உங்களால் காதால் ஃபீல் பண்ணவே ஒரு காதை அடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு ஹை வால்யூமில் ஃபீல் பண்ண முடியுது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் வேற லெவலில் இருக்கு. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்க பேசுகிற எனக்கு கரெக்டாக கேட்குது, நான் பேசுகிறேன் உங்களுக்கு கரெக்டாக கேட்குது. பைக்கில் போகும்போது நம்ம பேசணும் அப்படின்னா லைட்டாக அந்த ஏரோட சவுண்டும் உங்களுக்கு கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. இஎன்சி சப்போர்ட் ஒரு 80% ஒர்க் ஆகுது, ரிமைனிங் 20% ஒர்க் ஆகலை. லைட்டாக மைல்டாக கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. மித்த இயர்பட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் 100% இஎன்சி சப்போர்ட் இல்லை. ஸோ கால் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. நெக்ஸ்ட் கலர்ஸ்னு பார்க்கும்போது 3 கலர் வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. பிளாக், ஒயிட், ஆரஞ்ச் அப்படிங்கிற 3 கலர் வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. இந்த டிடபிள்யூஎஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. இந்த டிடபிள்யூஎஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு 700 ரூபா பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட் கேமிங் டிடபிள்யூஎஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா விங்ஸ் பேட்டர்ன் 200 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அவருடைய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறது மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இல்லாமல் இதை தவிர வேறு எது மாதிரி டெக் கண்டென்ட்ஸ் வீடியோஸ்லாம் போடலாம், எந்த மாதிரி டெக் வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற டாப்பிக்கில் நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.